மிஸ்டர் நடராஜன், இன்னைக்கு ஃபைனல் வெர்டிக்ட்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து சஸ்பெக்டை விசாரிக்கணும்னு சொல்றீங்க? எஸ் யுவர் ஆனர். 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் நம்ம சட்டத்தோட அடிப்படை. அதை பாதுகாக்கணும்னா காவல்துறை எல்லா கோணத்திலையும் இந்த வழக்கை விசாரிச்சிருக்கணும். இந்த கொலையை செஞ்சிருக்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஆராய்ஞ்சு பார்த்திருக்கணும். அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. சந்தர்ப்ப சூழ்நிலை எதிரா இருந்ததால என் கட்சிக்காரர் அருண் தான் குற்றவாளின்னு காவல்துறை முடிவு பண்ணிட்டாங்க. அரசு தரப்பும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்கு. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். யுவர் ஆனர், விசாரணை சரியா நடக்கலன்னு சொல்லி மிஸ்டர் நடராஜன் நீதிமன்றத்தை குழப்ப பார்க்கறாரு. கொலைக்கான மோட்டிவ், சாட்சி, ஆதாரம் எல்லாமே காவல்துறையால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கும் மேல கொலை செஞ்ச கூலிப்படையே சாட்சி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியல யுவர் ஆனர். யுவர் ஆனர், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அருண் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு தீனன் ஒருத்தர் அங்க பின்னாடியே போயிருக்காரு. போலீஸ் ஏன் அவரை விசாரிக்கல? அப்ஜெக்ஷன் ஓவர். மிஸ்டர் நடராஜன் கேட்டதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா மிஸ்டர் பிபி? யுவர் ஆனர், அருணுக்கு அப்புறம் யார் வேணாலும் போயிருக்கலாம். ஆனா அருண் தான் பணம் கொடுத்து செய்ய சொன்னார்னு கூலிப்படைய சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் மத்தவங்களை ஏன் விசாரிக்கணும்? கொலை நடந்து 4 நாளைக்கு அப்புறம் தான் கூலிப்படையினர் சரணடைஞ்சிருக்காங்க. அந்த 4 நாளைக்குள்ள என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே. சம்பவம் நடந்த அன்னைக்கு வேற யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி வந்துட்டு போனாங்கன்னு இத பத்தி எல்லாம் காவல்துறை விசாரிச்சிருக்கணும். ஆனா போலீஸ் விசாரணையில தீனன்கிற நபர் வந்து போனதை பத்தியோ அவரை விசாரிச்சதை பத்தியோ எந்த தகவலும் இல்ல. காவல்துறை அவரை ஏன் சாய்ஸ்ல விட்டுட்டாங்கன்னு தான் நான் கேக்குறேன். யுவர் ஆனர், தேவையில்லாத கேள்வியை கேட்டு வழக்க திசை திருப்பி கோர்ட்டுடைய நேரத்தை மிஸ்டர் நடராஜன் வீணடிச்சுக்கிட்டு இருக்காரு. அருணுக்கு அப்புறம் தீனன்கிறவர் அந்த வீட்டுக்கு போனதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர். கொலை நடந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருந்த சிசிடிவி கேமரால யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து போனாங்கன்றது மொத்தமா பதிவாயிருக்கு. அந்த ஃபுட்டேஜோட வீடியோ கிளிப் எல்லாம் இந்த பென்டிரைவ்ல இருக்கு. கணம் கோட்டார் அவர்கள் இதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், தீனன்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறதையும் பதட்டமா திரும்பி வர்றதையும் நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்த அதோட நேரமும் பதிவாயிருக்கு. அருண் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சரியா 1 மணி நேரம் கழிச்சுதான் தீனன் அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் கொலை நடந்ததா சொல்லப்படுற நேரமும் அதேதான். எனவே தீனன்கிற அந்த நபருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது தான் என்னோட வாதம். அதை நிரூபிக்க கோர்ட்டார் தீனன் அவர்களை விசாரிக்க அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தீர்ப்பு சொல்ல போற இந்த நேரத்துல புதுசா ஒரு சஸ்பெக்ட நுழைச்சு கோர்ட்டை குழப்பி தன் கட்சிக்காரரை காப்பாத்த நினைக்கிறாரு மிஸ்டர் நடராஜன். அப்ஜெக்ஷன் ஓவர். மிஸ்டர் பிபி, சந்தேகம்தான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி.
மிஸ்டர் நடராஜன் சந்தேகத்தில் நியாயம் இருக்கான்னு பார்க்கலாம். லெட் him finish the argument. Sit down. தேங்க்யூ யுவர் ஆனர். தீனன். தீனன் தீனன் தீனன். வணக்கம் சார். உங்க பேரு? தீனன். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? அத்லெட்டிக் கோச்சா இருக்கேன். அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காம நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். பத்மா குடும்பத்தோட உங்களுக்கு எப்படி பழக்கம் வந்தது? சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எதுக்காக அவங்க வீட்டுக்கு போனீங்க? கல்பனாக்கும் வித்யாவுக்கும் வேலை விஷயமா பிரச்சனை இருக்குன்னு என் போலீஸ் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு தெரிய வந்துச்சு. நான் இந்த மாதிரி நிறைய பேரோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற நோக்கத்தோட தான் நான் பேசுறேன். அருண் கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டா கல்பனா அந்த வேலையை விட்டு தந்தணுன்ற டீலை நான் தான் சொன்னேன். ஆக்சுவலாக கல்பனாவோட அம்மா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேசினா அருண் அங்கே போனார். அப்போ அவங்க சம்மதிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் போய் பேசினேன். அதுக்கும் அவங்க ஒத்து வரல. அதுக்கு மேலே அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். ஓகே, பேசி பார்த்தீங்க, செட் ஆகல. அதுக்கப்புறம் ஏன் டென்ஷனா வெளியில வந்தீங்க? சார், நான் நார்மலாக தான் சார் வந்தேன். என் பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்ற வருத்தம் மட்டும் தான் சார் எனக்கு இருந்துச்சு. இவர் பொய் சொல்றாரு யுவர் ஆனர். ஆஹா, ஏதோ நடக்க கூடாதது நடந்துட்ட மாதிரி இவர் ரொம்ப பதட்டமாவே இருந்திருக்காரு. ஐயோ இல்லை சார். இத உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு அன்னைக்கு இவரை ஆட்டோல ஏத்திட்டு போன டிரைவரை விசாரிக்கணும். கோர்ட்டார் அவர்கள் அதுக்கு அனுமதி வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். சங்கர். சங்கர் சங்கர் சங்கர். ஐயா வணக்கம் ஐயா. இவர் அன்னைக்கு உங்க ஆட்டோல ஏறினப்போ என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இவரு ரொம்ப பதட்டமா ரோட்ல நின்னுட்டு ஆட்டோவை கைய போட்டு நிறுத்தினாரு. ஏறுறப்ப சாலிகிராமம்னாரு. ஆட்டோல ஏறினதுக்கு அப்புறம் வலசரவாக்கத்துக்கு போகணும்னு மாத்தி சொன்னாரு. ஸ்கூல் சவாரி இருந்ததுனால என்னால வர முடியாதுன்னு சொல்லி அங்கேயே இறக்கி விட்டுட்டேன். காசு கொடுக்க முடியாதுன்னு தகராறு பண்ணாரு. உங்க காசே வேணான்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் சார். இவரோட ஸ்டிக்கு என் வண்டியில மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என் வண்டி மழை வெள்ளத்துல மாட்டி ரிப்பேர் ஆனதுனால கொஞ்ச நாள் சவாரி ஓட்டல. இவர் எங்க ஸ்டாண்ட்ல வந்து என்ன தேடி இருக்காரு. ஸ்டிக்க பத்தி கேட்காம பர்ஸ் தொலைஞ்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சாரு. அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு ஸ்டிக்க தவற விட்டவர் தான் என்ன தேடிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சது. அவர் வீட்டை கண்டுபிடிச்சு ஸ்டிக்க கொண்டு போய் ஒப்படைச்சிட்டேன். சரி, நீங்க போகலாம். நன்றிங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஸ்டிக்க தொலைச்ச அன்னைக்கு இவர் புது ஸ்டிக் வாங்கியிருக்காரு. அப்புறம் ஏன் பழைய ஸ்டிக்க தேடி போகணும்? அதை நேரடியா விசாரிக்காம ஏன் பர்ஸ் தொலைஞ்சு போன மாதிரி அவரை விசாரிக்கணும்? மிஸ்டர் தீனன், இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க?
சார் பர்ஸையும் ஸ்டிக்கையும் நான் ஒரே நாளில் மிஸ் பண்ணிட்டேன். எதை மிஸ் பண்ணன்ற குழப்பத்தில் தான் மாற்றி விசாரிச்சிட்டேன் சார். இல்ல, நீங்க சொல்றது உண்மை இல்ல. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஸ்டிக்கு மாதிரி ஒரு ஆயுதத்தால தான் பத்மா தாக்கப்பட்டு இறந்து போயிருக்கு. டீலுக்கு ஒத்து வரலன்ற கோவத்துல நீங்க தான் அவங்களையும் அவங்க பொண்ணையும் அடிச்சிருக்கீங்க. சார் சார் இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இவர் பொய் சொல்கிறார். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். உங்க தரப்பு சொல்ல வாய்ப்பு கொடுப்போம், அப்ப பேசுங்க. இப்ப அமைதியா இருங்க. யுவர் ஆனர், ஆத்திரத்துல அவசரப்பட்டுட்டோன்னு தான் இவர் டென்ஷனா வெளியில வந்திருக்காரு. அந்த ஸ்டிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா தனக்கு எதிராக ஒரு எவிடன்ஸா மாறிடுன்னு பயந்துதான் அவர் சீரியஸா அதை பத்தி விசாரிச்சிருக்காரு. நேரா கேட்டா சந்தேகம் வந்துருன்னு தான் பர்ஸை தேடுற மாதிரி விசாரிச்சிருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் நண்பர் சொல்ற எல்லாமே அவரோட யூகம், அவரோட கற்பனை. அருண் விஷயத்திலயும் அதுதான் நடந்திருக்கு. ஏற்கனவே இருந்த பகையும் அருண் அங்க போய் சண்டை போட்டதையும் வச்சு அவர்தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் யூகம் இல்லையா, கற்பனை இல்லையா? நோ யுவர் ஆனர். அடியாளுங்களுக்கு பணம் கொடுத்து அவர்தான் இதை செய்ய சொன்னார்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டோம். மிஸ்டர் நட்ராஜன் எப்படி இதை கற்பனைன்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. யுவர் ஆனர், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையே இல்லாம செய்யலாம். உதாரணத்துக்கு உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாத்துறதோ, நீங்க யார் கூடவோ நிக்கிற மாதிரி போட்டோ ரெடி பண்றதோ பெரிய விஷயமே இல்ல. அதையெல்லாம் காட்டி அருண் தான் கூலிப்படையை அனுப்புனாருன்னு சொல்றது பித்தலாட்டம். சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு மிஸ்டர் பிபிக்கு அருண் மேல சந்தேகம் வருதுன்னா எனக்கு அதே சந்தேகம் மிஸ்டர் தீனன் மேல ஏன் வரக்கூடாது? அதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், கல்பனா அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தீனன் அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு. அவங்க கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு அவர் ஃப்ரெண்ட அங்கேயே இருந்து கண்காணிக்க வச்சிருக்காரு. கல்பனா நினைவு திரும்பி உண்மையை சொல்லிருவாங்களோன்ற பயத்துல தான் அவர் இதையெல்லாம் செஞ்சிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் தீனன் தான் உண்மையான குற்றவாளி. ஐயோ சார், என்ன சார் இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு? சார் இல்ல சார், சார் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். சார் பொய் சொல்லிட்டு இருக்காரு சார். அருணை கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச மாதிரி தீனனையும் போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும். அப்பதான் இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுங்கிற உண்மை தெரிய வரும். தீனனை முழுமையா விசாரிக்காம இந்த வழக்குல ஒரு முடிவுக்கு வர்றது நியாயம் இல்லை. எனவே தீனனை போலீஸ் விசாரிக்க உத்தரவிடும்படி கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முடிச்சிடலாம், நான் பாத்துக்கிறேன். கனகரன் கூப்பிட்டாங்க. போங்கம்மா போங்கம்மா, உள்ள போங்க. யுவர் ஆனர், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அருண் அனுப்பின அடி ஆட்களால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த கல்பனா பொழைச்சிட்டாங்க. அவங்க முழுசா நினைவு திரும்பி வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க.
அவங்கள கோர்ட்டார் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். கல்பனா. கல்பனா கல்பனா கல்பனா. உள்ள போமா. வா வா. ம். நீங்க தான் கல்பனாவாம்மா? ஆமா சார். இப்போ உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். மிஸ்டர் பிபி, இவங்க தலையில அடிபட்டிருக்க, வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு இவங்க மென்டலா ஸ்டேபிளா இருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர். நேத்து இவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு தான் அவங்கள டெஸ்ட் பண்ணி ஷீ இஸ் மென்டலி ஃபிட்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு தான் தாமதம் ஆயிடுச்சு யுவர் ஆனர். இங்க பாருங்கம்மா, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இந்த வழக்கோட விவரத்தை காவல்துறை உங்களுக்கு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ் சார். 2 பேர் மேலேயும் கோர்ட்டுக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சாட்சியாகவும் இருக்கீங்க. யார் உண்மையான குற்றவாளின்னு உங்க ஸ்டேட்மெண்ட் தான் தீர்மானிக்கும். நிதானமா யோசிச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே சார். பிபி ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ் கல்பனா, இவரை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எனக்கு அருண் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு டீல் பேசினதே அவர்தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு இவரு உங்க வீட்டுக்கு வந்திருந்தாரா? சொல்லுமா. ஆமா சார். அப்படின்னா அவர் சொன்ன டீலுக்கு நீங்க ஒத்துக்கலங்கிற கோவத்துல அவர்தான் உங்க அம்மாவை கொன்னு உங்களையும் அடிச்சாரா? சொல்லுங்கம்மா. இல்லைங்க சார். தீனன், நீங்க போலாம். அருண் அந்த கூண்டுல நிறுத்துங்க. அந்த அடியாட்களையும் பக்கத்துல நிறுத்துங்க. அருண் குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக அருண் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாரா? ஆமா சார். உங்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதம் நடந்ததாவும்
கோவத்துல இவர்தான் உங்களை கொன்னுடுவேன்னு மிரட்டினதாவும் வேலைக்கார அமுதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் உண்மையா? ஆமா சார். உங்க கூட சண்டை போட்டுட்டு போன அருண் கூலிப்படைக்கு பணம் கொடுத்து உங்க 2 பேரையும் கொல்ல சொல்லியிருக்காரு. இவங்க தான் உங்க வீட்டுக்கு வந்து உங்களையும் உங்க அம்மாவையும் அடிச்சாங்களா? இல்ல சார். நல்லா யோசிச்சு சொல்லுமா. இல்ல சார். இவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல சார். அப்படின்னா அருணே உங்க அம்மாவை கொன்னுட்டு உங்களையும் அடிச்சாரா? இல்ல சார். என்னம்மா நீங்க தீனனும் செய்யலன்றீங்க, அருணும் செய்யலன்றீங்க. அப்ப யார்தாம்மா உங்க அம்மாவை கொன்னது? எங்க அம்மாவை கொன்னது எங்க வீட்டுல வேலை செய்யற அமுதா தான் சார்.